Hi friends and viewers, welcome to Bal Nachi's YouTube channel. இந்த மேங்கோ சீசனுக்கு இன்னொரு அட்டகாசமான ரெசிபி மேங்கோ வச்சு பிக்கிள் பார்க்க போகிறோம். எஸ், ஸ்வீட் அண்ட் சார் மேங்கோ பிக்கிள். வாங்க ரெசிபிக்குள்ள போய் அண்ட் சார் மேங்கோ பிக்கிள் பார்க்க போகிறோம். ஸோ புளிப்பு, இனிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு பிக்கிள். இது மேங்கோ பிக்கிள்னு சொல்லலாம், இல்லை சட்னின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டார் ப்ராப்பர்ட்டி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் எப்படின்னா நான், ரோட்டி, சப்பாத்திக்கெல்லாம் கூட இதை காம்பினேஷனாக எப்பயுமே சைடில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது இதை வைப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முக்கியமான தேவை என்னென்னா மேங்கோ, அதாவது ராவான மாங்காய். அதை நான் திருவி வச்சுருக்கிறேன் பீல் பண்ணிவிட்டு. ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் உங்களுக்கு ஜாகரி அல்லது சுகர் அல்லது ரெண்டும் கலந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 150 கிராம் மாங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த 2 சின்ன சைஸ் மாங்காய் இதை துருவிட்டு வெயிட் போடும் போது 150 கிராம் இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஜாகரி 75 கிராமும் சுகர் 75 கிராமும் எடுத்துக்கலாம், அல்லது மொத்தமாகவே 150 கிராம் சுகராகவோ அல்லது ஜாகரியாவோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் 150 கிராம் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். பேன் வச்சுக்கோங்க, அதில் மாங்காயை சேர்த்துடலாம். அதோடையே டைரெக்டாக நம்மளுடைய ஜாகரி அல்ல சுகர் நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை டைரெக்டாக அதோடைய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த நம்ம சேர்த்துருக்க இந்த ஜாகரி நல்லா மாங்காவோட கலந்து மெல்ட் ஆயிடணும். ஃபுல்லாக டிசால்வ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு லூஸாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் மசாலா ரோஸ்ட் பண்ணி இதோட சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் சுகர் அதாவது நம்ம சேர்த்த ஜாகரி நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மாங்காய் ஒரு பக்கம் வதங்குது, சுகரில் அப்படியே குக் ஆகட்டும். அதுக்கு நடுவில் இதுக்கு தேவையான மசாலா நம்ம இதை எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் இப்போ என்னென்ன எடுத்துருக்கிறேன்னா 7 ஸ்பைசஸ் எடுத்துருக்குறோம். கொரியாண்டர் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது காஞ்ச மல்லி. சீரகம் 1/2 டீஸ்பூன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன். காலா ஜீரான்னு சொல்லக்கூடிய கலோஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கருப்பு சீரகம், அது 1/2 டீஸ்பூன். சோம்பு 1 டீஸ்பூன். 3 வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா. நீங்கள் கொஞ்சம் கூட காரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 கூட வச்சுக்கலாம். தென் 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்றாவே சேர்த்து வறுத்தரலாம். வறுத்துட்டு இதை அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கணும். ஸோ நம்மளது இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, கருகிடக்கூடாது. ஸோ இந்த டயத்தில் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை ஆறினோடனே இதை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேப்பில் நம்மளுடைய மாங்காய் நல்லா ஜாகரியில் குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகிடட்டும். இன்னும் அங்கங்கே அந்த கட்டி இருக்குது வெல்லம், அது நல்லா கரைஞ்சி இந்த மாங்காவோட குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி இந்த பவுடர் ஸ்பைசஸ் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத. ஸோ நல்லா தண்ணி விட்ட மாதிரி வந்துருச்சு, நல்லா மாங்காய் குக் ஆகிட்டே இருக்குது. இது நம்ம ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரையும் குக் பண்ணணும். ஸோ இன்னும் அதுக்கான பக்குவம் வரலை. இதுக்கு நடுவில் நம்ம சேர்க்க வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்குவோம், ஏன்னா நம்ம சேர்க்க போகிற எல்லா மசாலாஸோட டேஸ்ட்டையும் இதுதான் என்ஹான்ஸ் பண்ணோம். தென் பிளாக் சால்ட்டு, இது ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கிறேன், அதாவது நம்ம கருப்பு உப்புன்னு சொல்லுவோம். இது அந்த ஒரு டேஞ்சினஸ், ஒரு ஷார்ப்னஸை தரும். அதனால் பிக்கிளுக்கு இது ரொம்ப முக்கியம். இதையும் சேர்த்தாச்சு. இது ப்ரிசர்வேட்டிவ். 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கெடாது. நீங்கள் எத்தனை மாங்காய் வேணாலும் போட்டு தாராளமாக செஞ்சு வைக்கலாம். ஸோ அதுக்காக வினிகர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைசஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதையும் இதோட போட்டு குக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு 10 மினிட்ஸ் குக் ஆக போகுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு த்ரெட் கன்சிஸ்டன்சி வரணும். அது வந்த உடனே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய மேங்கோ ஸ்வீட் அண்ட் சார் பிக்கிள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதோடைய கன்சிஸ்டன்சி எப்படின்னா, நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வரணும், பிஸ்குன்னு இருக்கும். ஸோ அதுபடி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப குக் பண்ணாதீங்க, அப்புறம் ஹார்ட் ஆகிடும். ஏன்னா சுகரோடைய பக்குவம் நீங்கள் கிண்டும் போதே தெரியும், வெளியில் அப்படி உங்களுக்கு பேன்லேருந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் அண்ட் சார் மேங்கோ பிக்கிள் சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறம் அழகான ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது இல்லை, வெளியில் வச்சாலே 3-4 மந்த்ஸுக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் to 1 இயர் வரையும் நிச்சயமாக கெடாது. நீங்கள் சாதத்தோடு கூட இதை சாப்பிட்லாம். ஸ்பைசினஸை கொஞ்சம் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் உரப்பு, கொஞ்சம் காரம்,
ஸோ எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும், ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். பரோட்டாஸ் சப்பாத்தியோஸ் கூட கூட வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், கிரேவிஸே தேவையில்லை. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேங்கோ சீசனை கண்டிப்பாக இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். until then, bye from பால்நாச்சி. ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காதீங்க, ஸ்டார் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இருக்கும். தேங்க்யூ.